ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமேன். இன்றைக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் 147 3வது வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் சுகமாக்கி காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? தேற்றியவருடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார் என்று அது வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எவ்வளோ பேர், எண்ணிக்கையில் அடங்காத எவ்வளோ ஜனங்கள் இருதயம் நொறுங்குண்ட நிலையில் தான் இருக்காங்க. முக்கியமாக இந்த நாட்களில் பார்க்குறோம், சமாதானம் இல்லாமல் இருதயம் நொறுங்கி இருக்காங்க, காயத்தோடு இருக்கிறாங்க, இருதயத்தில் காயத்தோடு இருக்கிறாங்க. கடன்கிறது ஒவ்வொரு வீடுகளிலேயும் கடன் சூழ்ந்திருக்கிறது. லட்சக்கணக்கான கடன்கள், 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் சொல்லி கடன்களால் பாதிக்கப்பட்டு அடுத்த நாள் என்ன செய்வோங்கிறது தெரியாமல் கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிறாங்க. இருதயத்தில் காயம் உண்டாயிட்டு, நம்ம எப்படி ஒரு சரீரத்தில் ஒரு புண்ணு ஒரு காயம் ஏற்பட்டு அது ஆறுகிற வரையில் அது மருந்து போட்டு படாத பாடுபடுறோமோ, அதே போல் கடனை வாங்கி அது இருதயத்தில் காயம், காலையில் தினந்தோறும் எழுந்திருக்கும் போதெல்லாம் அது ஒரு காயத்தை சரீரத்தில் உண்டாக்கினது போல் ஒரு வேதனை. இருதயம் நொறுங்கி போன கண்ணாடி தோலாக நொறுங்கி கிடக்கிறது போல் இருதயம் நொறுங்கி போய் என்ன செய்கிறது ஏது செய்கிறது ஒன்றுமே புரியாமல் சிக்குண்ட நிலையில் இருக்கிற அநேகர் இன்றைக்கி இருக்காங்க. அதில் எக்கச்சக்க பேர் அகப்பட்டு கிடக்கிறாங்க. அந்த கடன் என்கிற அந்த வலைக்குள்ளாக சிக்குண்டுட்டாங்க. அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அந்த காரியத்திலேருந்து விடுவிக்க எந்த ஒரு மனுஷனாலையும் முடியவே முடியாது. நமக்கு அறிவுரை சொல்லுகிற புத்தி சொல்லுகிற எந்த மனுஷனாலையும் முடியாது. ஒருத்தரால் முடியும், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகல காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்படைங்க. இருதயம் நொறுங்கி போய் இருக்கீங்களா? உங்கள் இருதயம் காயமாக இருக்கா? ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அழுவுறீங்களா? ஏசப்பாட்ட சொல்லுங்கள். ஒரு பொருத்தனை வேண்டிங்க. கட்டாயம் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு உங்கள் இருதயமும் மாறும். நொறுங்குண்ட இருதயமும் கட்டப்படும், காயங்களும் கட்டப்படும், இருதயமும் மாறும், சமாதானம் உண்டாகும். ஆமென். அப்படியாக செய்யுங்கள். ஸ்தோத்திரம்.